எங்கள் வீட்டுக்காரர் பேர் M.S அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் பேர் மருதப்பிள்ளை, ஆனால் M.S.ன்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் சரோஜா. இந்த கடை ஆரம்பித்து 30 வருஷம் ஆக போகுது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு itaste. இன்றைக்கி நான் பரமத்தி வேலூரில் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன கடை தான். இங்கே வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி ஃபுட்டு தான் இருக்குது. அதுவும் மார்னிங் மட்டும்தான். ஆனால் நீங்கள் காலையில் மட்டும்தானே? எத்தனை மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 10-11 மணி வரைக்கும் கடை இருக்கும். ஸோ பாருங்கள், இட்லி வெந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் இட்லி, தோசை, முட்டை தோசை இருக்கும். மற்றபடி சாம்பார், சட்னி, மற்ற நான்வெஜ் எதுவுமே இல்லை. ஒரு வயசான ஒரு பாட்டி தான் இதை சமைக்கிறாங்க, இட்லியெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அவங்ககிட்டையும் நம்ம பேசலாம், நம்ம ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கல். ஸோ வாங்க உள்ளுக்கு போயிட்டு நம்ம சூடாக இட்லி சாப்பிட போகிறோம். பத்து வருஷம் வரைக்கும் இட்லி, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் டீ, பலகாரம் எல்லாம் போட்டோம். அதுக்கு பிற்பாடு வந்து அவர் இறந்துட்டார். அதுக்கு பிற்பாடு இப்போ இந்த இட்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்குறேன். காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தாக்கா ஒரு 11 மணியோட முடிச்சுக்குவோம். என் பேர் சின்னத்துறைங்க, பரமத்தி வேலூருங்க. இந்த கடையில் டீ வந்து இட்லி வந்து நல்லா இருக்குங்க. இல்லாத ஏழைகளுக்கு 6 ரூபா இட்லிங்க. 3 இட்லி சாப்பிட்டாலும் போதும். இட்லி பெருசாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. இந்த கடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 4 வகையான சட்னி இருக்குதுங்க. குருமா, சாம்பார் நல்லா இருக்குங்க இந்த கடையில். இல்லாத ஏழைகளுக்கு பரவாயில்லைங்க. இங்கே இட்லி, தோசை, முட்டை தோசை, ஆப்பாயில், ஆம்லெட்டு, புல்பாயில், சட்னி, சாம்பார், குருமா, தக்காளி சட்னி இது கிடைக்கும். 2-3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேனுங்க. ஆனால் கிராமப்புற சமையல் மாதிரி நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. விலையும் கம்மிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. விலையும் கம்மி, இதில் எந்த மாசும் இல்லை. மற்ற கடையில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டும் கிடைக்குது, நல்லாவும் இருக்குது, உடம்புக்கு நல்லதுங்க இது. ஸோ இட்லி வச்சுருக்காங்க. இந்த கார சட்னி கொஞ்சம் தரீங்களா? கொஞ்சம் இட்லியோட சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, அப்புறம் ஒரு கார சட்னியும் கொடுத்துருக்காங்க. இட்லி எல்லாம் சாஃப்டாகவே இருக்குது. இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது இட்லி. இந்த இட்லிக்கு மட்டும் ஒரு குடல் குழம்பு இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்வெஜ் போட்டால் நல்லா இருக்குமே. சூப்பர் இட்லி. இட்லி அவ்வளோதான், அடுத்தாப்புல சட்டி இட்லி எடுக்க முடியாது, கொஞ்சம் நேரம் போயிட்டா. அப்படியா? போறவும் எடுக்கும் கொடுக்கும் சரியா இருக்கு. எல்லாம் அந்த இட்லி சாம்பார் ஊற்றுங்க, இங்கே ஊற்றுங்க. அந்த சாம்பாருக்கும் அந்த இட்லிக்கும் சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இட்லிஸ்ன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குதுண்ணே, அருமையாக இருக்குது. இது மாதிரி நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டிலே கிடையாது கடை. அதுதான்.
ஸோ கைஸ் தோசை நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கார சட்னி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு, நல்லா செமையாக இருந்துச்சு. என் பேர் ரவிங்க. நான் உழவர் படி சேர்ந்தவன். ஒரு 5 வருஷமாக சாப்பிட்ருங்க. ஆனால் சுவையாக இருக்குது. இட்லி தோசை சுவையாக இருக்குங்க. சாம்பார் சட்னி நல்லா இருக்குங்க. ஒரு 5 வருஷமாக நாங்கள் சாப்பிட்ருக்குறோங்க. சாப்பிட்டா இருக்கேன் அந்த ஆயாக்கிட்ட. விலையும் கம்மி. விலை 6 ரூபா, இட்லி தோசை 10 ரூபா. இட்லி 6 ரூபா, தோசை 10 ரூபா, முட்டை தோசை 20 ரூபா, ஆப்பாயில் இதெல்லாம் வந்து 10 ரூபா. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிள் அண்ட் சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே வந்து இட்லி வந்து 6 ரூபா தான். 6 ரூபாய்க்கு உங்களுக்கு சாம்பார் கிடைக்குது, சட்னி கிடைக்குது, அது இல்லாமல் கார சட்னி கிடைக்குது. ஸோ 6 ரூபாய்க்கு இட்லி அப்படிங்கிறது ரொம்பவே எக்கனாமிக்கல். ஒரு சூப்பர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர், பரமத்தி வேலூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது, கணேசா தியேட்டருக்கு பக்கத்தில். டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் நான் போட்டு வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் மை டேஸ்ட். Bye guys. பாய் பாய்.